கிணற்றில் வியாபாரம். வெயில் காலம் ரொம்ப அதிகமா வெயில் இருந்துச்சு. பறவைங்களோட கிராமத்துல வெயிலுக்கு தாங்க முடியாம விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. காய்கறி வளர்ப்பு எல்லாமே வீணாதான் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால ஊர்ல யாருமே காய்கறி வளர்க்கறதையே விட்டுட்டாங்க. எல்லாரும் சிட்டிக்கு போய் தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமைய பார்த்ததும் சிச்சு காக்காவோட மனசுக்குள்ள ஒரு சுயநலமான வியாபார ஆலோசனை வந்துச்சு. சிச்சு காக்கா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்த பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள, ஆ இந்த ஊர்ல யாருமே காய்கறிய விளைவிக்கிறது இல்ல. நானே இந்த ஊருக்குள்ளேயே காய்கறிய விளைவிச்சு வெளியூர்ல இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு வியாபாரம் பண்ணா அப்போ ரெண்டு சைடுல இருந்தும் எனக்கு லாபம்தான். சிச்சு காக்கா உடனே சந்தைக்கு போய் கொஞ்சம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த விதைகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அந்த விதைகளை எல்லாத்தையுமே போட்டு கிணத்துல கீழே இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணிய பைப் மூலமா எடுத்து அந்த இடத்துக்கு அவ ஊத்திக்கிட்டு இருந்தான். மிச்சமான கொஞ்சம் விதைய ரொம்பவும் அலட்சியமா அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டா. இப்படியே சில நாட்கள் போச்சு. சிச்சு காக்கா கஷ்டப்பட்டு தண்ணி விட்டதுனால அந்த விதையெல்லாம் முளைச்சு செடியாச்சு. நல்லபடியா வளர்ந்திருக்கிற கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்தையும் பார்த்து சிச்சு காக்கா சந்தோஷப்பட்டா. சிச்சு ரொம்ப சந்தோஷமா, அடடே, காய்கறி எல்லாம் நல்லாவே விளைஞ்சு நிக்குது. நாளைக்கு இந்த காய்கறி எல்லாம் பிரிச்சு மார்க்கெட்ல கொண்டு போய் அதிக விலைக்கு வித்தா எனக்கு பணமோ பணம். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அந்த காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு வரலான்னு கூடையை கொண்டு போய் பார்த்தா வெயில் தாங்க முடியாம செடிங்க எல்லாம் வாடி போய் தரையோட தரையா விழுந்து போச்சு. காய்கறியும் வீணா போச்சு. அத பார்த்து சிச்சு அழவே ஆரம்பிச்சிட்டான். ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி பண்ணீங்க? என் தலையில இடி விழுவுற மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு செடியெல்லாம் வாடி போய் சாஞ்சி கிடக்குது. இப்போ இந்த வாடி போன காய்கறிய யாரு வாங்கிக்குவா? அப்படி கவலையோட சிச்சு காக்கா அந்த கிணத்தோட திட்டுல போய் உக்காந்துகிட்டு இருந்தா. அப்போ எதிர்பாராத விதமா அவருடைய பார்வை கிணத்துக்குள்ள போச்சு. பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா கிணத்துக்குள்ள செடிங்க எல்லாம் நல்லபடியா முளைச்சிருந்துச்சு. அடடே, என்னது இது? கிணத்துக்குள்ள ஃப்ரெஷ்ஷான காய்கறி காணப்படுது. இது எப்படி சாத்தியமாச்சு? ஓஹோ, அன்னைக்கு விதை பாக்கியாச்சுன்னு தூக்கி விசிறடிச்சனே, அதுதான் இப்போ தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் விளைஞ்சு நிக்குது. சிச்சு காக்கா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சா. அவ அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற ஈரத்தை பார்த்தா. சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, புரிஞ்சு போச்சு. கிணத்துக்குள்ள சூரியனோட வெளிச்சம் நேரா படாது, அதனால காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கிணத்துக்கடியில தண்ணியோட தேவாம்சம் இருக்கிறதுனால செடிங்களும் வாடி போல காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க வாடி போயிருக்கிற இந்த செடிகள் எல்லாம் தூக்கி கிணத்துக்குள்ளேயே போடுறேன். அப்போ நல்ல காய்கறி விலையும் எனக்கு லாபமும் கைகூடி வரும். அன்னையில இருந்து சிச்சு காக்கா அந்த கிணத்துக்குள்ள கொஞ்சம் மண்ணை போட்டு அங்க விதைய போட்டு செடி எல்லாத்தையுமே வளர்க்க ஆரம்பிச்சா. அங்க ஈரப்பதம் அதிகம்ன்றதுனால செடி எல்லாமே வளர்ந்து காய்கறியும் நல்லபடியா விளைஞ்சது. அப்படி விளைஞ்ச காய்கறி எல்லாத்தையுமே ஊருக்கு மத்தியில கொண்டு போய் நல்ல விலையும் வச்சு சிச்சு காக்கா எல்லாருக்கும் அந்த காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தா. வாங்க ஐயா, வாங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறி, சிட்டில இருந்து கொண்டு வந்த தக்காளி, கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிட்டு போங்க. அப்பதான் சோட்டு கிளியும் துணிக்குருவியும் அங்க வந்தாங்க. சிச்சு, அடிக்கிற வெயிலுக்கு இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறி எங்கேயுமே கிடைக்காது. சிட்டில கூட உனக்கு கிடைக்காதே. ஆமா, விலை எவ்வளோ? சிச்சு பெருமையா, சிட்டில என்னோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிய விளைவிச்சுக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் 100 ரூபா, தக்காளி 120 ரூபா. சோட்டு கிளி ஷாக் ஆயி, என்னது 120 ரூபாவா? சிட்டிலவே வெறும் 50 ரூபா. இதில் பகல் கொள்ளையா இருக்கே. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, சிட்டிக்கு போய் உங்களோட செலவு, வண்டி செலவு, போயிட்டு வர நேரம் இதெல்லாம் பார்த்தா இது ஒன்னும் பெருசு இல்ல. இதனால எனக்கு எந்த லாஸும் இல்ல. வேணான்னா வாங்கு, வேண்டானா அப்படியே போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஊர்ல யாருமே காய்கறி விக்கிறது இல்லைங்கிறதுனால, சிட்டி வரைக்கும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியலங்கிறதுனால ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து சிச்சு கிட்டயே காய்கறி வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இது மூலமா சிச்சு காக்காவும் நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராத்திரி நேரம் சிச்சு சம்பாதிச்ச பணத்தை பார்த்து சந்தோஷமா, இந்த கிராமத்து ஜனங்க ரொம்ப அப்பாவிங்க. நான் கிணத்துக்குள்ள காய்கறி விளைவிக்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுவும் இல்லாம கிணத்துக்குள்ள இருக்கிற காய்கறிய
பெருச்செலி எலி ஏதாவது செஞ்சிருச்சுன்னா எனக்கு நஷ்டமாயிடும். நான் அங்கேயே காவலுக்கு இருக்கணும். எப்பவுமே நடுராத்திரியில சின்ன காக்கா தூங்குனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா அவனுக்கே தெரியாம கிணத்துக்குள்ள போய் அந்த செடிங்களுக்கு பக்கத்துல கட்டில் போட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. ஏன்னா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணா. இது பாவம் சின்னவுக்கே தெரியாது. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் புஜ்ஜி குருவி பன்னு கிளி 2 பேருமே ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டேய் பன்னு, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்டா. நம்ம ஊர்ல இருந்து சிட்டிக்கு போறது ஒரே ஒரு பஸ் தான். சிச்சு ஆண்டி காய்கறிய சிட்டில இருந்து கொண்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நாளும் சிச்சு ஆண்டிய பஸ்ல நான் பார்க்கவே இல்ல. அப்புறம் எப்படா சிட்டில இருந்து கொண்டு வருவாங்க? அதான் அதிசயமா இருக்கு. பன்னக்கிளி யோசிச்சு பார்த்து, ஆமா புஜ்ஜி, எனக்கு கூட ரொம்ப நாளா அதே சந்தேகம்தான். பஸ்லயும் போறது இல்ல, நம்ம ஊருக்கு எந்த தனியா ஒரு வண்டியும் வர்றது இல்ல. அப்படி இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷான காய்கறி எங்க இருந்து வருது? ஒண்ணுமே புரியலையே. அப்பதான் அந்த பக்கமா சின்ன காக்கா வந்தான். பன்னுவும் புஜ்ஜியும் அவனை கூப்பிட்டாங்க. டேய் சின்னு, வாடா இங்க. உங்க அம்மா டெய்லி சிட்டிக்கு போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிய கொண்டு வந்துகிட்டு இருக்காங்களா? அதுக்கு சின்ன காக்கா, எனக்கு என்ன தெரியும் புஜ்ஜி, எங்க அம்மா சிட்டிக்கு போறாங்களா இல்லையான்னு. ஆனா ஒரு அதிசயம் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அதிசயமா? என்னடா அது? எங்க அம்மா நைட் நேரத்துல வீட்டுல தூங்குறதே இல்ல. எங்கேயோ காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது வெளியில இருந்து வருவாங்க. எங்க அம்மா போயிருந்தீங்கன்னு கேட்டா என்ன பார்த்து திட்டுவாங்க, கத்துவாங்க. ஒரு நாளும் என்கிட்ட பதில் சொல்லல. அப்போ புஜ்ஜி ஆச்சரியமா, ஓஹோ, நைட்டு நேரத்துல வீட்ல இருக்கிறதே இல்லையா? அப்பனா ஏதோ ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்குது. சரிடா சின்ன, இன்னைக்கு நைட்டு நானும் பன்னும் உங்க அம்மா நைட்ல எங்க போறாங்கன்னு அவங்க பின்னாடியே போய் பார்க்க வரோம். அப்ப தெரியும்டா உண்மை என்னன்னு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா புஜ்ஜி பன்னு 2 பேருமே சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. நடு ராத்திரியில சிச்சு காக்கா எழுந்திருச்சு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியில வந்தா. பசங்களும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா அந்த கிணத்துக்குள்ள போயிட்டா. அத பார்த்து பசங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, எங்க அம்மா தண்ணிக்குள்ள எகிரி குதிச்சிட்டாங்க. அங்க என்ன நடக்குது? வாங்கடா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அப்படி பசங்க எல்லாரும் கிணத்துக்கு மேல போய் உட்காந்து உள்ள எட்டி பார்த்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா உள்ள இருக்கிற கட்டில்ல உட்காந்துகிட்டு இருந்தா. பக்கத்துல பச்சை பசேல்னு காய்கறி செடி விளைஞ்சிருந்துச்சு. அத பார்த்து பசங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க அம்மா கிணத்துக்குள்ள காய்கறிய விளைவிக்கிறாங்களா? சூப்பர் ஐடியாடா. புஜ்ஜி கோவமா, ஐடியா இல்லடா பன்னு, இது சரியான மோசம். ஆண்டி இங்க காய்கறிய விளைவிச்சிட்டு சிட்டில இருந்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தேன்னு டபுள் ரேட்டுக்கு விக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டியோட நாடகத்துக்கு முடிவு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி, ஏய் சிச்சு ஆண்டி. சிச்சு காக்கா பயந்து போய் மேல பார்த்து பயந்துகிட்டே, புஜ்ஜி, பன்னு, இங்க என்னடா பண்றீங்க? நாங்க இங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, நீங்க உள்ள என்ன பண்றீங்க? கிணத்துக்குள்ளேயே காய்கறியை விளைவிச்சு சிட்டில இருந்து கொண்டு வந்ததுன்னு பொய் சொல்லி டபுள் ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது மட்டும் சரியா இருக்கா ஆண்டி? ஆமா ஆண்டி, நீங்க பண்ற மோசத்தை நாங்க கண்ணால பாத்துட்டோம். இப்பவே நம்ம முன்னா போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். நாளைக்கே உங்களை தூக்கி உள்ள வைக்கிட்டோம். சிச்சு ரொம்பவும் பயந்து போய், ஐயோ வேண்டாம்ப்பா வேண்டாம். முன்னா போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல போறீங்களா? வேண்டாம்ப்பா, அவர்கிட்ட மட்டும் இல்ல வேற யாருகிட்டயும் சொல்லாதீங்க. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப நான் செய்ய மாட்டேன். தப்ப ஒத்துக்கிட்டதுனால யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம்னு நினைக்காதீங்க. இப்பவே இந்த விஷயத்தை எல்லாருகிட்டயுமே சொல்ல போறோம். அப்போ சிச்சு காக்கா, வேண்டாம் புஜ்ஜி வேண்டாம். இனிமே நான் அதிகமா ரேட்டுக்கு காய்கறியே விக்க மாட்டேன். இனிமே குறைஞ்ச விலைக்கே காய்கறியே விக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி ஊருக்குள்ள யாருகிட்டயும் சொல்லிடாதீங்கப்பா. புஜ்ஜி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, சரி ஆண்டி, இன்னைக்கு உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டு உணர்ந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறோம். ஒருவேளை தப்பு பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சரி புஜ்ஜி, நாளையில இருந்து நான் குறைஞ்ச விலைக்கு காய்கறிய விக்கிறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜியும் பண்ணுவும் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ சிச்சு கிணத்தை விட்டு வெளியில வந்தா. ஏண்டா சின்னு, நீதானா அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தது? என் வியாபாரத்துக்கு மண்ணு தின்னு வச்சுட்டேன்.
அம்மா, குறைஞ்ச விலைக்கு இந்த ஊரு ஜனங்க கிட்ட சொல்லி நீங்க இங்கே காய்கறி விளைவிக்கிறீங்கன்னு உண்மையை சொல்லிருக்கலாம்ல. எதுக்காகம்மா வெளியூர்ல இருந்து கொண்டு வரேன்னு டபுள் ரேட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க பண்ணது சரியா? அப்படின்னு சொல்லி சின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். சிச்சு காக்கா கவலையா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில மார்க்கெட்ல சிச்சுவோட கடைக்கு முன்னாடி எல்லாருமே கியூ கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி அவருடைய பர்ஸை எடுத்து, என்ன சிச்சு, இன்னைக்கும் கத்திரிக்காய் அதே 120 ரூபா தானா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, இல்ல துணி, இன்னைக்குல இருந்து கத்திரிக்காய் 40 ரூபா, தக்காளி வெறும் 30 ரூபா. சோட்டுக்கிளி ஆச்சரியமா, அட, வெறும் 40 ரூபாவா? 120 ரூபா இருந்துச்சு. ஒரே நைட்ல இவ்வளவு விலைய எப்படி ஒரே தடவை குறைச்சிட்ட? மகி கழுகும் ஆச்சரியமா, ஆமா சிச்சு, ஒரே தடவை நீ விலைய குறைக்க மாட்ட. ஒரே தடவை குறைச்சிருக்க அப்படின்னா இது சிட்டில ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்குதா? அப்போ சிச்சு கொஞ்சம் பதட்டமா, ஆமா மகி, சிட்டில காய்கறிக்கு விலையெல்லாம் குறைஞ்சு போச்சு. அவங்க எனக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் நானும் குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துட்டு போங்க. அப்பா, இன்னைக்கோட எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இத்தனை நாளா ஐயோ காய்கறிக்கே இவ்வளவு காசு செலவாகுதேன்னு மனசெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படி சிச்சு காக்கா ரொம்பவும் பொறுமையா கம்மி விலையில எல்லாருக்குமே காய்கறி வித்துக்கிட்டு இருந்தா. தூரத்துல நின்னு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த புச்சி, சின்னு, பன்னு 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா பன்னு, நம்ம அடிக்கு ஆண்டி நம்ம வழிக்கே வந்துட்டாங்க. ஆமா புச்சி, இனிமே ஆண்டி தவறான வழிக்கு போக மாட்டாங்க. அப்படி சிச்சு காக்கா யாருக்கும் தெரியாம ரகசியமாவே அவ கிணத்துக்குள்ள காய்கறி எல்லாத்தையுமே வளர்த்துக்கிட்டு நியாயமான விலையில ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு காய்கறி வித்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய பேராசையெல்லாம் விட்டு நேர்மையா வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சான். காலேஜ் வாசல்ல பெரிய ஆலமரத்துக்கு கீழே புஜ்ஜி, பன்னு, புஜ்ஜி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ஸ் நெருங்குறதுனால புஜ்ஜி புக்ஸ வச்சுக்கிட்டு கவனமா படிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா பன்னு கால் மேல கால் போட்டு சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். சின்னும் புக்க வச்சுக்கிட்டு ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். புஜ்ஜி, என்ன புஜ்ஜி, எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை வச்சு உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் அதை எடுத்து வச்சு எங்க கூட பேசலாம்ல? இன்னும் ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல? அப்படி இல்லடா பன்னு, இந்த ஃபைனல் எக்ஸாம் இந்த வருஷம் என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா என்னோட படிப்புக்காக நைட்டு பகலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அதனாலதான் இந்த வருஷம் நான் நல்லா படிச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன புஜ்ஜி, எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலேஜோட பிரின்சிபல் எங்க அம்மாவா இருந்தாலும் எப்பவுமே நான் செகண்ட் கிளாஸ்ல தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த வருஷம் அது முடியாது. உன்னை விட நல்லா படிச்சு நான் தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வருவேன். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, சரிடா பன்னு, யாருடா உன்னை படிக்க வேண்டாம்னு சொன்னா? நீ படிச்சே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தா எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம்தான். படிப்பு அப்படிங்கறது யாரோட சொத்து கிடையாது. யாரு நல்லா படிக்கிறாங்களோ அவங்கதான் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வருவாங்க. அப்பா, உங்கள மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் வர தேவையில்லை. நான் ஜஸ்ட் பாஸ் ஆனாவே போதும். இந்த தடவை நான் பாஸ் ஆகலன்னா அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க கடையில பொட்டலம் கட்டுற வேலையை கொடுத்துருவாங்க. அப்பதான் அவங்க கிளாஸ் லீடர் ரொம்பவும் வேகமா பறந்து புஜ்ஜிக்கு முன்னாடி வந்து நின்னு டயர்டா இப்படி பேசினா. புஜ்ஜி, உன்னை சிச்சு மேடம் பிரின்சிபல் உடனடி ஆபீஸ் ரூமுக்கு வர சொன்னாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையா, சீக்கிரமா போ. என்ன, பிரின்சிபல் மேடம் வர சொன்னாங்களா? என்னத்துக்கு? அந்த மாதிரி தப்பு நான் பண்ணலையே. சரி, நான் இப்பவே பிரின்சிபல் மேடம்கிட்ட போயிட்டு வரேன். பன்னு, சின்னு, நீங்க இங்கே உட்காருங்க. புஜ்ஜி, நீ எந்த தப்பும் பண்ணல. ஏதாவது பெருசா அவார்டு கொடுக்கதான் கூப்பிட்டிருப்பாங்க. போ போ. புஜ்ஜி கொஞ்சம் தயக்கத்தோடவே பயந்துகிட்டே பிரின்சிபல் சிச்சு காக்காவோட ரூமுக்கு வந்தா. சிச்சு காக்கா சிஸ்டம்ல ஏதோ சீரியஸா பாத்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய முகத்துல கோவம் தெளிவா தெரிஞ்சது. மேடம், கிளாஸ் லீடர் என்ன நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னா ஏதாவது வேலை இருக்கா மேடம்? சிச்சு சிஸ்டம் பாக்குறத விட்டுட்டு புஜ்ஜிய பார்த்து, வா புஜ்ஜி, வா, இப்படி வந்து உக்காரு. ஃபைனல் எக்ஸாம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதனாலதான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வர சொன்னேன். உன்னோட ஃபீஸ் எல்லாம் பெண்டிங் இருக்காமே, அக்கௌண்ட்ஸ்ல சொன்னாங்க.
அப்போ புஜ்ஜி, ஐயோ மேடம், எங்க அம்மா ஃப்ரைட் ரைஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வர லாபத்துல மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளவு இருக்கு மேடம்? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா முடியுமா? முடியாதுல்ல. மொத்த தொகையும் கட்டினாதான் எக்ஸாமே எழுத முடியும். உன்னோட ஃபீஸ் சுமார் 1,00,000 ரூபாய் இருக்கு. அத கேட்டு புஜ்ஜி குருவி ஷாக் ஆயிட்டா. ஐயோ மேடம், 1,00,000 ரூபாவா? 1,00,000 ரூபாய் ஃபீஸ் எங்க அம்மா எப்படி மேடம் கட்டுவாங்க? எங்க அம்மா சின்னதா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வர லாபத்துல தான் கட்டுறாங்க. ஒரே தடவை கட்ட முடியாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டுறோம் மேடம். சிச்சு கோவமா, ஓ நோ சான்ஸ் புஜ்ஜி. இங்க பாரு புஜ்ஜி, ஃபீஸ ஒரே தடவை கட்டி தான் ஆகணும். இல்லனா உன்னை எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. சீக்கிரமா உங்க அம்மா கிட்ட சொல்லி கட்டவே. என்ன டாப்பரா இருந்தாலும் எனக்கு காசுதான் முக்கியம். பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போனா. வீட்ல அவங்க அம்மா துணி தன் பொண்ணுக்காக ஏதோ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு புஜ்ஜி அழ ஆரம்பிச்சிட்டா. புஜ்ஜி அழறத பார்த்து துணிக்கு கொஞ்சம் பயமாவும் ஆயிடுச்சு. என்னாச்சு புஜ்ஜி, எதுக்காக அழுவுற? உடம்புக்கு முடியலையா? யாராவது காலேஜ்ல ஏதாவது சொன்னாங்களா? என்ன ஆச்சு? பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, காலேஜ்ல ஃபீஸ இன்னும் கட்டலையாமா. எக்ஸாம் வர்றதுக்குள்ள ஃபீஸ் கட்டி ஆகணுமா. அப்படி ஃபீஸ் கட்டலனா எக்ஸாம் ஹாலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்கம்மா. ஃபீஸ் 1,00,000 ரூபாய் கட்டியே ஆகணுமா. கட்டலனா பேரை எடுத்துருவாங்களா? என்னது, 1,00,000 ரூபாய் ஃபீஸா? ஐயோ புஜ்ஜி, நம்மளுக்கு வர லாபத்துல 100 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 1,00,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னா இப்போ அவ்வளோ காசுக்கு என்னமா பண்றது? அம்மா, நான் இந்த எக்ஸாமுக்காக நைட்டு பகலன்னு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். எக்ஸாம் ஃபீஸ் கட்டலனா நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா? அப்போ துணிக்குருவி, புஜ்ஜி அழுவாதம்மா. இந்த ஊர்ல யார கேட்டாலும் இவ்வளவு பெரிய மொத்த தொகை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் உன்னை இப்படியே விட மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பணக்காரங்க அப்படின்னா அது மகி தான். நான் மகி கிட்டே போய் பணத்தை கேக்குறேன். ஐயோ அம்மா, வேண்டாம்மா. அவங்க ரொம்ப கடினமா பேசிடுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்காதீங்க. நம்மளுக்கு கடன் வேண்டாமா? இல்ல புஜ்ஜி, உன்னோட கனவுக்காக, உன்னோட படிப்புக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுத்து நான் யாருகிட்ட வேணாலும் போய் காசை கேட்டுட்டு வரேன். நீ வீட்ல இரு. துணி வீட்ல இருந்து வேகமா மகிக்கழுக பாக்க போனா. மகிக்கழுகு அவளுடைய வீட்டுல சோஃபால பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தா. மகிய பார்த்த உடனே துணி கையெடுத்து கும்பிட்டு, மகி, என் பொண்ணோட படிப்புக்காக உங்ககிட்ட கடன் கேட்க வந்தேன். இல்லன்னு சொல்லாம எனக்கு உதவி செய்றீங்களா? அப்போ மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, என்ன துணி, இந்த நேரத்துல என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு சொல்லு. எனக்கு முதல்லயே நிறைய வேலை இருக்கு. காலேஜ்ல என் பொண்ணு ஃபீஸ் கட்டலையா, அதனால எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்களா. தயவு செஞ்சு என் பொண்ணோட படிப்புக்காக 1,00,000 ரூபாய் உதவி பண்ணுங்க. நான் எப்படியாவது என் வியாபாரத்துல வர லாபத்துல டெய்லி அசலும் வட்டியும் கொடுத்துறேன். மகி சிரிச்சுக்கிட்டே, 1,00,000 ரூபாவா? உன்னோட சின்ன ஓட்ட லாபம், இதுல 1,00,000 ரூபாய் கடனை எப்படி கட்ட போற? சரி, உனக்கு தேவையானது காசு குடுக்கறேன். இருந்தாலும் ஒரு கண்டிஷன். நீ சொன்ன மாதிரி சரியான நேரத்துல எனக்கு கடனை கட்ட முடியலன்னா உன்னோட ஃப்ரைட் ரைஸ் கடைய என் பேர்லயே எழுதி வச்சிரணும். இங்க சைன் போட்டு கொடு. துணி கவலையா யோசிச்சு பார்த்து, சிச்சு, என் பொண்ணு படிப்பை விட என்னோட ஹோட்டல் எனக்கு முக்கியம் இல்ல. எவ்வளோ காசு செலவானாலும் நான் அவளை படிக்க வைக்கணும். சரி, எங்க சைன் போடணும்னு சொல்லுங்க. மகிக்கழுகு கிட்ட பணத்தை வாங்கிட்டு துணி நேரா காலேஜுக்கு போய் ஃபீஸ கட்டிட்டு சீட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அடுத்த நாள் காலையில புச்சி ரொம்பவும் வேகமா எக்ஸாம் எழுதுறதுக்காக காலேஜுக்கு போனா. அப்போ காலேஜ் வாசல்லையே நின்னு லூசி புறா அவளை தடுத்துட்டா. நில்லு புஜ்ஜி, நீ கிளாஸ் ரூம் வரைக்கும் வரக்கூடாது. நீ இங்கே நில்லு. புச்சி ஆச்சரியமா, என்ன லூசி மேடம், நேத்து தானே எங்க அம்மா 1,00,000 ரூபாய் ஃபீஸ கட்டினாங்க. மறுபடியும் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நான் எங்க போறது? இங்க பாருங்க, ரிசிப்ட் கூட இருக்கு. இங்க பாரு புஜ்ஜி, எனக்கு பிரின்சிபல் கூட எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். புச்சி அழுதுகிட்டே அங்கிருந்து
பிரின்சிபல் மேடம் ரூமுக்கு போனா. மேடம், லூசி டீச்சர் என்ன கிளாஸ் ரூமுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றாங்க. நேத்து எங்க அம்மா என்னோட ஃபீஸ கிளியர் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க மேடம், இந்தாங்க ரசீதி. சிச்சு காக்கா கோவமா அந்த ரசீதை தூக்கி போட்டு, இங்க பாரு புஜ்ஜி, உங்க அம்மா கட்டினது போலி ரசீதி. எங்களோட அக்கவுண்ட்ல 1 ரூபா கூட காசே விழுவல. அதுவும் இல்லாம இந்த காலேஜ்ல நிக்கிறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் இல்ல. முதல்ல இந்த காலேஜை விட்டு வெளியே போ. இன்னைக்கே உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே, ஐயோ மேடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். எங்க அம்மா உண்மையிலேயே ஃபீஸ் கட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் என்ன எக்ஸாம் எழுத விடுங்க ப்ளீஸ் மேடம். என் வாழ்க்கை பிரச்சனை. செக்யூரிட்டி, இந்த பொண்ணை முதல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு காலேஜுக்குள்ள வரக்கூடாது. பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு போனா. துணிக்கிட்ட அவ அழுதுகிட்டே காலேஜ்ல என்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அம்மா, அந்த சிச்சு மேடம் பிரின்சிபல் என்ன காலேஜை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம பணம் கட்டிருக்கோம், ஆனா அத போலி ரசீதின்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. என்னால எக்ஸாம் எழுத முடியல. துணி அழுதுகிட்டே புஜ்ஜிய சமாதானப்படுத்தி, என்ன புஜ்ஜி, இவங்க எல்லாம் நம்மள எதுக்கு இப்படி ஏமாத்துறாங்க? இந்த பக்கம் உன்னோட வாழ்க்கையும் போச்சு, இந்த பக்கம் நானும் கடங்காரியா ஆயிட்டேன். நம்ம மகிக்கு எப்படியாவது காசை கொடுத்தே ஆகணும். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் மகிக்கழுகு தன்னுடைய ஆட்களோட சேர்ந்து வந்து துணி வீட்டு வாசல்ல நின்னு சத்தமா கத்த ஆரம்பிச்சுது. துணி, என்ன பண்ற? வெளியே வா. உனக்கு கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. என்னோட பணத்தை வட்டியோட திருப்பி கொடு, இல்லனா இந்த ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல என் பேர்லயே எழுதி கொடு. பாவம் துணி அழுதுகிட்டே வெளியில வந்து, மகி, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த சிச்சு மேடம் காலேஜ்ல என் பொண்ணை ஏமாத்திட்டாங்க. எக்ஸாமுக்கு பணம் வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டலும் வாங்கிக்கிட்டீங்கன்னா நடு தெருவுதான் எங்களுக்கு. இங்க பாரு துணி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. முதல்ல என்னோட காசை கொடு, இல்லையா கடையோட சாவி கொடு. முதல்ல இங்க இடத்த காலி பண்ணு. அப்போ புஜ்ஜி தைரியமா மகிக்கழுகுக்கு முன்னாடி வந்து நின்னு, மகி ஆண்டி, எல்லாரும் முன்னாடியும் எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தாதீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு மாசம் கால அவகாசம் கொடுங்க. அந்த ஒரு மாசத்துல உங்களோட காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறோம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. மகிக்கழுகு யோசிச்சு பார்த்து, சரி புஜ்ஜி, உனக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 30 நாளுக்கு கழிச்சு நான் இந்த இடத்துக்கு வரும்போது என் பணத்தை வட்டி முதலுமா குடுக்கலன்னா நானே ஸ்வயமா இந்த ஹோட்டலை எழுதிக்கிட்டு போயிடுவேன். மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. துணி ரொம்ப கவலையா திண்ணையில உக்காந்துகிட்டு இருந்தா. புஜ்ஜி, ஒரே மாசத்துல 1 லட்ச ரூபாவை எப்படிமா சம்பாதிக்கிறது? நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலுக்கு இப்ப யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது? அம்மா, கவலைப்படாதீங்க. நான் படிச்ச படிப்பு வீணா போகவே கூடாது. இந்த ஊர்ல நிறைய பேரு ஃப்ரைட் ரைஸ் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவங்க எல்லார விட ரொம்ப ஸ்பெஷலா ஃப்ரைட் ரைஸ் வியாபாரத்தை செய்யணுமா? என்ன பண்றது புஜ்ஜி, நம்மளுக்கு வேற எந்த சமையலும் செய்ய தெரியாதே. அம்மா, நீங்க போய் அடுப்பு கிட்ட இருங்கம்மா. நான் சிட்டில எல்லாரும் எப்படி சமையல செய்யறாங்கன்னு பாத்துக்கிறேன். புஜ்ஜி அவருடைய போன்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது நூடுல்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்துச்சு. அப்போ புஜ்ஜி ரொம்ப ஆர்வமா, அம்மா இங்க பாத்தீங்களா, இதுதான் நூடுல்ஸ். சிட்டில இந்த நூடுல்ஸ தான் விக்குவாங்க. இதுக்காக ஜனங்க நிறைய பேரு போய் சிட்டில இத விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாக்குறதுக்கு நூலு மாதிரி நீட்டா இருக்கும், ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். இந்த ஊர்ல யாருமே இந்த நூடுல்ஸ் வியாபாரத்தை செய்யல, அதனால நம்ம செய்யலாம், நல்லா லாபம் வரும். நம்ம இந்த நூடுல்ஸ் வியாபாரத்தையே செய்யலாமா? ஆனா புஜ்ஜி, இந்த நூடுல்ஸுக்கு பொருளுங்க எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு தெரியலையே. அம்மா, நான் மொபைல்ல பார்த்து எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுக்கறேன். நாளைக்குல இருந்தே நம்ம இங்க நூடுல்ஸ் சென்டரை ஆரம்பிச்சிடலாமா? அடுத்த நாள் காலையிலேயே நூடுல்ஸ் செய்யறதுக்கான கடைய அவங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணாங்க. நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ், சாசஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சா புஜ்ஜி. நல்ல மழை பெய்யுற நேரம் அவ கடாயில அந்த நூடுல்ஸ செய்யும் போது அந்த நூடுல்ஸோட வாசம் காத்துல மணக்க மணக்க பரவுச்சு. அப்போ அந்த வாசத்தை பார்த்து பறவைங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா, அம்மா பாத்தீங்களா, துணி ஆண்டி ஹோட்டல்ல இருந்து இன்னைக்கு ஏதோ புதுசா ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லுக்கே எனக்கு போய் சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கம்மா போய் பார்க்கலாம். டேய், ஆமாண்டா, எனக்கு கூட வாயில எச்சல் வருது.
துணி என்ன என்ன சமைக்கிற? ஹோட்டல்ல இருந்து புதுசா ஸ்மெல் வருது. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, வாங்க சோட்டு ஆண்டி. டே பன்னு வாடா. இது நூடுல்ஸ். சிட்டில ஜனங்க இந்த நூடுல்ஸ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்டா இருக்கும். வந்து உட்காருங்க, உங்களுக்கும் கொடுக்கறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாவ் புஜ்ஜி, என்னது இது? இந்த நூடுல்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில வச்ச உடனே கரைஞ்சு போகுது. அப்படியே ஸ்பைசியா வேற இருக்கு. அம்மா இந்தாங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சோட்டு சாப்பிட்டு பார்த்து, ஆமா துணி, இதோட ருசி ரொம்ப சூப்பரா ஸ்பைசியா இருக்கு. நீ வேணா பாத்துக்கிட்டு உனக்கு நல்லபடியா வியாபாரமாயி உன்னோட கஷ்டம் எல்லாம் தீந்து போக போகுது. ஜனங்க பாரு எப்படி வரப்போறாங்கன்னு. சோட்டு பண்ணு 2 பேரும் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொன்னதுனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் வந்து துணியோட கடையில நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் லூசி அங்க வந்து, துணி, என்னது இது? நூடுல்ஸா? இதோட வாசமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. என் பசங்க 2 பிளேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதோ இப்பவே குடுக்குற லூசி. சீக்கிரமா சூடா இருக்கும் போதே போய் சாப்பிடுங்க. ருசி நல்ல சூப்பரா இருக்கும். நாளுக்கு நாள் புஜ்ஜியோட அந்த நூடுல்ஸ் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுது. அந்த ஊர் ஜனங்க மட்டும் இல்லாம அக்கத்து பக்கத்து ஊர் ஜனங்களும் வந்து சாப்பிடுறதுனால புஜ்ஜியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்து அவங்க கை நிறைய சம்பாதிச்சாங்க. வெறும் 20 நாள்லயே அவங்க கிட்ட ₹1,00,000 விட அதிகமாவே பணம் சேர்ந்துச்சு. 30வது நாள் மகிக்கழுகு துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. துணி, 30 நாள் ஆயி போச்சு. இப்போ என் காசை குடுக்கறியா? ஹோட்டல்ல என் பேர்ல எழுதி குடுக்கறியா? அப்போ புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, துணி ஆண்டி, இந்தாங்க உங்க பணத்தை எடுத்துக்கங்க. இந்த மூட்டையில இருக்க காசெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கணக்கு பண்ணி பாத்துக்கங்க. நீங்க கொடுத்த சமயத்திலேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி. மகி பணத்தை பார்த்து ஷாக் ஆகி, ₹1,00,000? இவ்வளோ பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? எனக்கு கடன் தீக்கணும் அப்படின்னு நீங்க எங்கேயாவது திருட்டுத்தனம் செஞ்சீங்களா? துணி பெருமையா தான் பொண்ண பார்த்து, மகி, இது எல்லாமே என் பொண்ணாலதான் சாத்தியமாச்சு. அவ படிச்ச படிப்பு, அவளோட புத்திசாலித்தனத்தால தான் இந்த நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். இப்போ உங்க கடனையும் தீர்த்துட்டோம். துணி, என்ன மன்னிச்சிடு. நீ கஷ்டத்துல இருக்க. உன்னை எப்படியாவது ஏமாத்தி உன்னோட ஹோட்டல வாங்கிக்கலான்னு நினைச்சேன். ஆனா உன் பொண்ணோட புத்திசாலித்தனத்தால நீ ஜெயிச்சிட்ட. மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. துணி கண்ணுல ஆனந்த கண்ணீரோட தான் பொண்ணு புஜ்ஜிய போய் இருக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. புஜ்ஜி, என்னோட பாரம் மொத்தத்தையும் இறக்கி வச்சுட்ட. உன்னை படிக்க வைக்க முடியலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீ என் கூடவே நின்னு என் பாரத்தை இறக்கி வச்சுட்ட. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே அம்மா கண்ணீரை தொடச்சு, அம்மா, அந்த சிச்சு ஆண்டி மாதிரி இருக்கிற ஆளுங்க நடுவுல நின்னுக்கிட்டு மத்தவங்கள ஏமாத்தி பொழைக்கிறாங்க. அந்த மாதிரி காலேஜ்ல எல்லாம் நான் போய் படிக்க மாட்டேம்மா. நான் உங்க கூடயே இருந்துகிட்டு உங்களுக்கு துணையா உங்க கஷ்டத்துல உதவி செஞ்சுக்கிட்டு உங்க கூடயே வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வியாபாரத்தை இன்னும் பெருசா வளர்க்க போறேன். நல்லா மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி கடாயில அந்த நூடுல்ஸ போட்டு வேக வச்சுக்கிட்டு இருந்தா. முகத்துல சிரிப்பு இருந்துச்சு. அப்போ துணி அவருடைய பொண்ண பாத்துக்கிட்டு இருந்தா. வாங்க வாங்க, சுட சுட நூடுல்ஸ் ரெடியா இருக்கு. வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க. அன்னையில இருந்து துணி புஜ்ஜி 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா கௌரவமா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.